ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய என்கேஜ்மெண்ட் அண்ட் வெட்டிங் ப்ளவுசஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கான காஸ்ட் எவ்வளோ, நான் எங்கே ஸ்டிச் பண்ணேன், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, வாங்க இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் பார்க்க போகலாம். இந்த ஒரு டார்க் க்ரீனில் இருக்க இந்த ப்ளவுஸ் தான் என்னுடைய வெட்டிங் ப்ளவுஸு. இது வந்து எனக்கு வந்து நான் எங்கே ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கி டெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு பெருந்துறை அங்கே இருக்குது. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அங்கே இருக்க டெய்லர் அக்கா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக எனக்கு வந்து எந்த மாதிரி வேணும் அப்படின்றத பார்த்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. நான் ஏன் இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பட்ஜெட்டுக்கு இந்த ப்ளவுஸு இந்த டிசைன் தான் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. அது இல்லாமல் இந்த மாதிரி நம்ம டிசைன் நம்ம லோ பட்ஜெட்டில் சூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப கொஞ்சம் கிராண்ட் லுக்காகவும் தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த டிசைன் ஆக்சுவலாக சூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஹேண்டில் இருக்க இந்த டிசைன் தான் வந்து நெக்கு ஃபுல்லாக நல்லா ப்ராடாக நல்லா கொடுத்துருந்தாங்க. இதோட இன்னும் இது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பீட்ஸ் ஒர்க் வந்து நான் கேட்டிருந்தேன். அதுவுமே வந்து நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து க்ரீன் கலரில் கேட்டிருந்தேன், அது வந்து கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக கோல்டில் மேட்ச் பண்ணி எனக்கு அதை வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இதில் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் நான் பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ப்ளவுஸ் தான் நான் போட்டிருந்தேன், என்னோடய வெட்டிங் ப்ளவுஸு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கங்கே வந்து சின்ன சின்ன டிசைன் போட்டு, அப்புறம் நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சு எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெட்டிங் ப்ளவுஸ் இது. ஓகேவா, இதுதான் வந்து ஃபுல் வியூ. எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது இந்த நெக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ராடாக, சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சிம்பிளாக பண்ணி தராமல் நல்லா வந்து கிராண்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த நெக் டிசைன்லாம் ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் வந்து ஓவரால் லுக்கு. செகண்ட் வந்து பார்க்க போகிறது வந்து என்னென்னா, என்னுடைய என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ். ஓகேவா, இது வந்து கொஞ்சம் பிங்க் ஷேடில் இருக்கும். இதோட சாரீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பீகாக் க்ரீனு சாரீ, ப்ளவுஸ் வந்து பிங்க் கலரு. ஸோ அதனால உள்ளேலாம் வந்து பீகாக் க்ரீனு எம்ப்ராய்டரி மாதிரி அந்த கலரில் வந்து அந்த கலர் த்ரெட்டில் வந்துட்டு எம்ப்ராய்டரி மாதிரி எல்லாம் பண்ணி எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்து காஸ்ட்டு வந்து அரவுண்டு 3Kக்குள்ளே தான் வந்துச்சு. நெக்குக்கிட்ட வந்து கொஞ்சம் சிம்பிளாக அந்த மாதிரி டிசைன் வைக்கிறப்போ கொஞ்சம் நல்லா லுக்காக இருந்தது. அந்த லைன் வச்சு ஒயிட் கலர் பீட்ஸ் வந்து வச்சது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த பிங்க்குக்கு அந்த ஒயிட் கலர் பீட்ஸ் வந்து ரொம்ப எடுப்பாக காட்டின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இது வியர் பண்ணுறப்பே ரொம்ப ஸ்டிச்சிங் ஆகட்டும், ஃபிட் எல்லாமே சூப்பர்பாக இருந்தது. இதுலேயும் வந்து சும்மா சிம்பிளாக காட்டாமல் அங்கங்கே இந்த மாதிரி புட்டா டிசைன் மாதிரி அங்கங்கே ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கைக்கு வந்து நீளமாக டிசைன் வைக்கிறது நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த டிசைன் மோஸ்ட்லி எப்படின்னா, இப்போ நான் ப்ளவுஸ் போடுறேன் அப்படின்னா எனக்கு ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் டிசைன் இருக்கிற மாதிரி காட்டும். இதே மற்ற டிசைன் சூஸ் பண்ணால் அந்தளவுக்கு நமக்கு வந்து காட்டாது. ஆனால் இது வந்துட்டு நம்ம ஃபுல்லாக டிசைன் இருக்க மாதிரி காட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு ரொம்ப சிம்பிளான சாரீ. இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு நான் ரிசப்ஷனுக்கு லெஹங்கா போடுறது தான் பிளானு. ஒரு சில இதனால சாரியே வியர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சாரீ தான் நான் கட்டிட்டு போயிருந்தேன். அதுவே வந்து நான் ரிசப்ஷனுக்கு அப்படியே கட்டிட்டேன். இதில் வந்து ரொம்ப அதிகமாக டிசைன் இருக்காது. ரொம்ப சிம்பிளான டிசைன் மட்டும்தான் இருக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாட் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக நான் இது வந்து 2-in-1 சாரியா. ஸோ அதனால் வந்து இதுக்கு 2 ப்ளவுஸ் வந்துச்சு. அதனால் நான் வந்து ரிசப்ஷன் அப்போ வியர் பண்ணியிருந்தது இந்த ப்ளவுஸ் தான். இது வந்து மிரர் ஒர்க் இருக்க மாதிரி, சரி நைட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இது போட்டிருந்தேன். இது வந்து ஃபுல்லாகவே மிரர் ஒர்க் இருக்கும். தென் என்ன ஒரு இதில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரவுண்டு பேக் சைடு,
அது வந்து சுற்றி ஒயிட் பீட்ஸ் இருக்கிற மாதிரி. இதுதான் வந்து நான் சூஸ் பண்ண டிசைனு. இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது வந்து நஷினூரில் வந்து நான் ஸ்டிச் பண்ணேன். அரௌண்ட் 400 என்னமோ அந்த ரேஞ்சு தான் வந்துச்சு. அங்கே வந்து மாஸ் டெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் கொடுத்தா அவங்க நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. பாய்.